2 பேரும் சொல்றேன். கவனிங்கள். உங்கள் கணவர் உங்கள் அன்பு கூற வேண்டுமானால் முதலாவது கர்த்தரை அன்பு கூற வேண்டும். அந்த கர்த்தர் அவரை அன்பு கூற வைப்பார். புரியவே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க என் கணவன் அன்பா இல்லை. இது ஒருவேளை சிலருக்கு மட்டும் எக்ஸெப்ஷனா இருக்கலாம். நீங்கள் தேவனை அன்பு கூறுங்கள். அந்த தேவன் உங்கள் கணவரை உங்கள் மேலே அன்பு கூற வைப்பார். இப்படி சொன்னாலும் புரியும். கணவர்கள் சொல்ல நம்புறேன், என் மனைவி கீழ்ப்படியதே இல்லை, நீயே கீழ்ப்படியல, அப்புறம் மனைவி கீழ்ப்படியும். என்ன அப்புறம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கணவனே கீழ்ப்படுகிறதில்லை, ஊழியனை கீழ்ப்படுகிறதில்லை, ஆவியான கீழ்ப்படுகிறதில்லை, வசனத்தை கீழ்ப்படுகிறதில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடு. கவனிங்க, கீழ்ப்படியாத ஒரு கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவி அமைவாள். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படியாத கணவனுக்கு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஐ சேலஞ்ச் யூ. புரியுங்களா? 53 ஆண்டு கால ஊழியம், 40 ஆண்டு கால திருமண வாழ்க்கை உறவினோட வளர்ந்தவங்களாம் இருக்கலாம். நீங்க செஞ்சு பாருங்க. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியாத போது இந்த வசனத்திற்கு அதாவது ஏற்புடையது இல்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளுவோம். என்ன சொல்லுங்க சத்தமா? பல நேரங்களில் இந்த வசனம் ஏற்புடையது இல்லை. தசம பாகம் பல நேரங்கள், எத்தனை நேரங்கள் ஏற்புடையது அல்ல. ஆனால் ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் பட்டிமன்றம் பேசாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, செஞ்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலி யுவர் வைஃப் வில் பி சப்டியூ. மனைவி கீழ்ப்படிவாங்க. 2வது வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 2வது வார்த்தை அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அடுத்து மனைவி, அப்புறம் மனைவி கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அது கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் இன்ஸ்ட்ரக்ஷன். குடும்பத்தை அமைத்தவர் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் போதிக்கிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் பைபிளை கையில் எடுங்களேன் ப்ளீஸ். இது என்ன தெரியுமா? இட் இஸ் நாட் எ மேஜிக் புக், இட் இஸ் எ மாரல் புக். இது மந்திர புஸ்தகம் அல்ல. உதாரணம் சொல்றேன். நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு முன்னால் ஒரு சின்ன புக் இருக்குது, மேனுவல், செயல்முறை விளக்கம். என்ன புக்கு வாங்கினாலும், ஒரு கீபோர்டு வாங்கினாலும், ஒரு ஃபோன் வாங்கினாலும், ஒரு சாதாரண ஒரு கால்குலேட்டர் வாங்கினா கூட அதில் ஒரு புக்கு கொடுத்துருக்கிறான். என்ன புக்குன்னா செயல்முறை விளக்கம். அதாவது இதை படித்த பிறகு இதை செயல்படுத்து. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, பைபிளை கையில் எடுத்து. இதை படித்த பிறகு அது வேலையே செய்யலைன்னா எப்படி வேலை செய்யும்? முதல்ல இதை படிக்கணும். பைபிள் என்பது இஸ்